2-3 மாசத்துக்கு முன்னாடி மலையாள சினிமால ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் அங்க பயங்கரமா ஹிட் ஆகுது. அந்த படத்துல இருக்க பாட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப பயங்கரமா ஹிட் ஆகுது. அதுவும் அந்த படத்துல இருக்க பாட்டு எல்லாம், அந்த படத்துல இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த படத்துல இருக்க சீன் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளான படமா ஃபகத் ஃபாசில் நடிச்சு வெளியான ஆவேசம் படம் மாறுனுச்சு. அந்த படத்தை மலையாளத்துல தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. தமிழ் டப்பிங்ல அந்த படம் கிடையாது. எப்படா அந்த படத்தை தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தேன். இப்ப அந்த படம் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல வந்த உடனே நிறைய பேர் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ பாருங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த படத்தோட கதை என்னன்னு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கேரளால இருந்து பெங்களூர் போறாங்க படிக்கிறதுக்காக. பெங்களூர் போய் காலேஜ் அட்மிஷன் ஆகுறாங்க. ஜூனியர்ஸா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போறாங்க. அங்க இருக்க ஜூனியர்ஸ் எல்லாம் ஜூனியர்ஸை ராகிங் பண்றாங்க. அந்த ராகிங் ரொம்ப அதிகமாகுது. ஒரு நாள் அடிக்கிற அளவுக்கு போகுது. இதெல்லாம் பொறுத்துக்காத 3 பேர் அவங்க திருப்பி பதிலடி ஜூனியர்ஸை அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறது நடக்கணும்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல ஒரு சப்போர்ட் தேவை. அதுக்கான ஆளை தேடி போறாங்க. யதார்த்தமா இவங்களுக்கு அந்த ஏரியால டானா இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. இவங்க 3 பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே ஜூனியர்ஸை அடிக்கவும் சொல்றாரு. ஃபகத் ஃபாசில் அடிக்கவும் செய்யறாரு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பயங்கர க்ளோஸா ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. பெங்களூருக்கு படிக்க வந்த அந்த 3 பேர் நம்ம ட்ராக் மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபகத் ஃபாசிலை விட்டு போகிறதுக்கு பிளான் பண்றாங்க. இவங்க ஃபகத் ஃபாசிலை விட்டு போனாங்களா, அவர் என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தோட ஹீரோவான ஃபகத் ஃபாசில் தான். இந்த படத்துக்கு அவரு உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு இருக்கும். இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு படத்துக்கும் எந்த அளவுக்கு நடிப்பாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட கதை ஒரு சின்ன கதை தான், சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு பெரிய படத்துல ஒரு சீன் வைக்க வேண்டிய ஒரு கதையை வச்சு இவங்க மொத்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. அந்த படம் இவ்வளவு ரீச் ஆனதுக்கு காரணம் இந்த படத்தோட ஹீரோவான ஃபகத் ஃபாசில் தான். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல்ல இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் இங்க எந்த அளவுக்கு ஹிட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே அளவுக்கு அந்த படத்துல இருக்க சாங்ஸும் ஹிட். ஆனா தமிழ் டப்பிங்ல இந்த படத்தை பார்க்கும்போது சாங்ஸ் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. மலையாளம் சாங்ல இருக்க அந்த வைப் தமிழ் சாங்ல இல்ல. ஃபகத் ஃபாசிலை தாண்டி அதுக்கப்புறம் இருக்க சின்ன சின்ன கேரக்டரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மெயின் ரோல் பண்ண 3 பசங்களோட ஆக்டிங்குமே சூப்பர். மலையாள படத்தை தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டப்பிங் சரியில்லாத ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு மாதிரி பொம்மை படத்தை பாக்குற மாதிரியான ஃபீல் கிடைக்குது. இந்த படத்துக்கு டப்பிங் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒரு சின்ன கதை தான். ஸ்கிரீன் பிளேவையும் ஃபகத் ஃபாசிலையும் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா மாத்தி கொடுத்திருக்காங்க. படமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டா போகும். இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்க பார்க்கலைனாலும் சரி, இந்த படத்தை நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் தமிழ் டப்பிங் ஆவேசம்.